தவம் செய்து என்னை நாடிய காரணம்? அடியனுக்கு ஒரு வரம் தர வேண்டும். ஆதி திருமாலுக்கே அருள் பாலிப்பதென்றால் அது எவ்வளவு பெரிய வாக்கியம். என்ன வரம் என்பதை சொன்னால் இப்போதே தருகிறேன். அடிமுடி காண முடியாத ஆனந்த கூத்தரை முதலில் தோன்றிய யுகத்திற்கு நீடிய யுகம் என்று பெயர் சூட்டினோம். ஆனால் அந்த நீடிய யுகம் இப்போது புரோணியின் வாயினுள் அகப்பட்டுக் கொண்டது. புரோணியை நானே நேரில் நின்று கொந்தளித்து இந்த அவனியை வாழ வைக்க எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். மைத்துனர், உங்களுக்கு ஏன் இந்த வீண் வேலை? அகல வாய் பிளந்து அண்ட பிண்டங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டான் புரோணி. இந்த உலகம் இயங்கினால் தானே உயிர்களுக்கு பிரச்சனை. இயங்காமலே இருந்துவிட்டு போகட்டும். அப்படியானால் மும்மூர்த்திகளாகிய நாம் மூவரும் எந்த சுமையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்து விடலாம். உயிர்கள் துன்பப்படும் போது பரந்தாமனுக்கு ஏது பள்ளி உறக்கம்? கைலை முதல் கடைசி கல்லை கூட காக்க வேண்டியது நம் கடமை. அவகாசம் இல்லை, அருள் பாலியுங்கள். அப்படியானால் ஒரு நிபந்தனை, அதற்கு தாங்கள் சம்மதித்தால் இப்போதே வரத்தை தருகிறேன். உயிர்களை காக்க எந்த நிபந்தனையானாலும் ஏற்கிறேன். எந்த உயிருக்கும் 7 பிறவிகள் உண்டு. பிறந்த ஒரு உயிர் இறக்குமையானால் 7 முறை பிறவி எடுக்க வேண்டியது தெய்வ சட்டம். புரோணியை நீங்கள் கொல்வதாயிருந்தால் அவன் மீண்டும் 6 முறை பிறக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவனை பிறவி செய்யும் பொழுது அவனது முடிவுக்கு நீங்களே அவதாரம் எடுத்து முடிவு செய்ய வேண்டும். புரோணியை 6 துண்டங்களாக வெட்டி ஒவ்வொரு துண்டங்களையும் பிறவி செய்யும் பொழுது அந்த பிறவியின் முடிவுக்கு நீங்களே பொறுப்பாக வேண்டும். 7 பிறவிகளில் ஏதாவது ஒரு பிறவியிலே உங்களை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தால் அவனுக்கு மோட்சம் கொடுக்கலாம். இல்லை என்றால் இறுதி பிறவி முடிவு அவனுக்கு நரகம்தான். இதற்கு தாங்கள் சம்மதித்தால் சத்தியம் செய்துவிட்டு வரத்தை இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும். புரோணியின் 7 பிறவிகளிலும் அதர்மத்தை நிக்கிரகம் பண்ண நானே அவதரிக்கிறேன். இது சத்தியம். தந்தையே, துவாபர யுகம் முடிந்த பின் வரும் கலியுகத்தில் தாங்கள் எடுக்க போகும் அவதார திருவிளையாடலை அடியேன் அறியலாமா? நாரதா, வரப்போகும் கலியுகத்தில் நான் மட்டும் பிறவி செய்ய போவதில்லை. சிவன் முதலாக எல்லா தேவாதி தேவர்களையும் எச்சனத்திலே பிறவி செய்ய போகிறேன். சப்த கன்னிமார்கள் மூலம் 7 லோகத்து உயிர்களை சார்ந்தவர்களாக எச்சனத்திலே பிறவி செய்ய போகிறேன். எனது தெச்சனமாகிய அசுர பிறவிக்கு சாவு மணி அடிக்கிறேன். தர்மயுகத்தின் தலைவனை கர்ம கலிமுடிய சாந்தோர் படும் துயரங்கள் யாவையும் தாங்களே சுமந்து தேவர் துயர்கள் யாவையும் நீக்கி புவனமாகும் புதிய யுகத்திற்கு புண்ணிய கோடியான வேண்டும் ஐயனே. துவாபரகா யுகம் முடித்தது. அம்மைமார்கள் பெற்றெடுத்த ஐயா நாராயணரின் மேன்மக்களாகிய சாந்தோர்கள் தட்சணத்தை தெய்வீகப்படுத்தினார்கள். நல்ல மாகாளின் நாயகியை தொழுது தக்கன் தாருகன் படைகளை திக்கு முக்காட வைத்து வேற்றை உரசு கொண்டாடினார்கள் சான்றோர்கள். நாடாளு நல்ல குல சான்றோருக்கு விருது கொடுத்து நல்லாசி கூறிவிட்டு புட்டாபுரத்திலே வடவாசலிலே வீற்றிருந்தார் வடபத்திரகாளி. காலம் கடந்தது. கலி வருவான காற்று வீசியதை காதிலே கேட்டு பிரபஞ்சமே பாழாகும் பயங்கர தருவாயில் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணர் ஸ்ரீரங்கத்திலே வீட்டிருக்கின்றார். அப்போதுதான் அண்ட விண்டங்களும் நடுநடுக்கும் அபாயம் நேரிட்டது. இருளின் காலம் இதோ 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 கிட்ட 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 நெருங்கிவிட்டது. அதோ இல்லை. புரோணியின் 5வது துண்டத்தை துரியோதனாக தாங்கள் பிறவி செய்தீர்கள். பரந்தாமன் கண்ணபிரானாக அவதாரம் எடுத்து துரியனை சங்காரம் செய்து விட்டார். அந்த யுகமும் இப்போது முடிந்து கலியுகம் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது. புரோணியின் கடைசி துண்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக அதை பிறவி செய்தாக வேண்டும். குருமுனிவரே, ஆகம விதியின்படி தாமதம்
தாமதம் இல்லாமல் தக்க நேரத்தில் யுகம் தோன்றுவது கால தர்மம். ஸ்ரீமன் நாராயணரை உடனே இங்கு அழைத்து வாருங்கள். குரோனிக்கு இது கடைசி பிறவி என்பதால் பேரரக்கனை பெருமாளின் முன்வைத்தே பிறவி செய்து விடலாம். ஈசனை மன்னித்தருள வேண்டும். பாபராயுகம் முடிந்த பிறகு எம்பெருமான் நாராயணர் எங்கே இருக்கிறார் என்று விண்ணுலகமே வினாக்குறியுடன் இருக்கின்றது. அமரத்துவம் பெற்றவர்களுக்கும் அறிவு ஞானம் அற்று போய்விட்டதா? துவாபராயுகத்திலே கண்ணபிரானாக அவதரித்தவரை பூலோகத்திலே சென்று தேடுங்கள். பரமேஸ்வரா, பரந்தாமன் கண்ணனாக அவதாரம் எடுத்த பிறகு முடிந்து விட்டது. கீழுலகில் அவர் எடுத்த பிறவின் உடலை அகற்றிவிட்டு உறக்க நிலையில் அஞ்ஞான சுரூபமாக இருக்கும் அவர் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவர்களே, தபோதரர்களே, தர்மிகளே, நீங்கள் எல்லோரும் சென்று ஸ்ரீமன் நாராயணர் வைகுண்டத்தில் இருக்கிறாரா என்று பார்த்து வாருங்கள். ஓம் நமச்சிவாய். அனைத்து உயிர்களுக்கும் படியெடுக்கும் பரமனே, அடியேனுக்கும் அருள் புரிய வேண்டும். நாரதா, அருள் கிடைக்காமல் அலைகிறாய். நிலைமை புரியாமல் நிற்காதே, போய்விட்டு நாளை வா. நமச்சிவாயா, சந்தர்ப்பம் தெரியாமல் வந்ததற்கு அடியேனை மன்னிக்க வேண்டும். அடிமுடி காண முடியாத ஆதிசிவனுக்கே நாராயணரை அறிய முடியாமலா போய்விட்டது? நாரதா, இது நாடக நேரம் அல்ல. நடி பேசாமல் நாராயணர் இருக்கும் இடத்தை சென்று தேடு. என் அப்பன் எங்கேயும் இல்லையா? இதை நான் சொல்லவில்லை, தேடி பார்த்து விட்டு வந்த தேவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? பரந்தாமன் பார்க்கடலில் மட்டுமல்ல, ஈரேழு லோகத்திலும் அவர் தடயம் கூட தட்டுப்படவில்லையோ. ஆண்டவா, இனியும் கால அவகாசம் இல்லை. தயவு செய்து தாமதம் வேண்டாம். கலியனை உடனடியாக பிறவி செய்தாக வேண்டும். மகாவிஷ்ணுவுக்கு தெரியாமல் இதுவரை எந்த பிறவியும் செய்ததில்லை. ஆனால் அதை பற்றி யோசிக்க இப்போது நேரமும் இல்லை. அப்படியானால் நீங்கள் அத்தனை பேரும் தான் சாட்சி. மகாவிஷ்ணு இல்லை என்று இப்போது சொன்ன பதிலை பின்னால் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அப்போதும் சொல்ல வேண்டும். முனிவரே, வாருங்கள். துரோணியின் கடைசி துண்டத்தை இப்போதே பிறவி செய்து விடுவோம். ஈஸ்வரா, இது என்ன அதிசயம்? கையிலேயே நடுங்கும் அளவுக்கு பயங்கரமாக கேட்கிறது சத்தம். நிலம் கிழந்த நடுக்கத்தை அதோ பாருங்கள். ஈஸ்வரா, ஈஸ்வரா, கையின் பிறந்து விட்டான். உலகத்தில் இதுவரைக்கும் இப்படி பிறவி பிறந்ததே இல்லை. பூமி பிறந்து கொண்டு தலைகளாக கையில் பிறந்து விட்டான். தேவர்களே, யமகாலனையும் பூத கணங்களையும் கிங்கரர்களையும் அனுப்பி அந்த கலியனை இழுத்து வாருங்கள். முனிவரே, இப்படி வாரும். இனி இந்த உலகத்தில் கலகத்தை பற்றிய கவலையே இல்லை. நாரதரே, கலியன் பிறந்து விட்டான். உன்னுடைய கலகம் எல்லாம் இனி செல்லுபடியாகாது. நாரதரே, என் காதில் பூவை சுற்றி யார் தலையை மாற்ற பார்க்கிறீர்கள்? கலியன் இந்த உலகத்துக்கே பூ சுட்ட போகிறார். அது அழகா ஆபத்தின் விளைவா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். பூமியை பிளந்து கொண்டு தலைகீழாக பிறந்திருக்கும் கலியனை யார் பிறவி செய்தது? யாரும் பிறவி செய்யவில்லை. பிறவி செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார். நினைத்த மாத்திரத்திலேயே பூமியை கொப்பரித்து தானாகவே பிறந்து விட்டான் கலியன். ஒரு குழந்தை பிறப்பு என்றால் முதலில் தலைப்பகுதிதான் வெளியே வரும். அதுதான் முறையான பிரசவம். ஆம், ஆனால் இந்த கலியனின் பிறப்போ முதலில் கால் பகுதி வெளியே வந்திருக்கிறது. இந்த பூவுரையில் இனி
பிறப்பு மட்டுமல்ல, அனைத்து வாழ்க்கை எல்லாமே தலைகீழாகத்தான் போக போகிறது. நாரதரே, ஸ்ரீமன் நாராயணனை எல்லா இடத்திலும் தேடுகின்றோம், அவரை காணவில்லையே. காணவில்லை என்று யார் சொன்னது? அவர் யார் கண்களுக்கும் தென்படவில்லை, அதுதான் உண்மை. ஆண்டவன் இல்லை என்று சொல்லும் நாத்திகவாதிகள் வரப்போகிறார்கள் என்பதற்காக விண்ணுலகத்தில் போட்ட விதை நாராயணன். தேவரை, முனிவரை, அதோ பாருங்கள், அறுவை சிகிச்சை மூலம்தான் நீ குழந்தைகள் பிறக்கும் என்பதற்கு ஆதாரமாக கலியனை கிங்கரர்கள் சுரண்டிக்கிட்டு இழுத்து வருகிறார்கள். இனி என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறதோ எல்லாம் அந்த பரந்தாமனுக்கே வெளிச்சம். எத்தனை பிறவிகளுக்கும் மரணம் கொடுத்த மாயத்திருமாலே, இதோ இந்த மானீச கலியன் மார்தட்டி கூறுகிறேன், ஜெகம் காக்க வந்தவரே, என்னை ஜெயித்து காட்டடா. கைக்குணங்களை தத்துவங்களாய் கொண்ட என்னை முடியுமானால் முடித்து காட்டடா. அம்மையும் அப்பனும் அறியாமல் தானாய் கொப்பளித்த எனக்கு சாபுமணி அடிக்க எவனுமே கிடையாது. சித்தம் இறங்க சித்தனை இல்லை எனக்கு. கண் தட்டி ஒழிப்பதற்குள் கரவுறுத்தி செய்து மன இருட்டோடு மனித இனத்தையே அளிப்பேன். காலன் வடிவில் கலிகாலம் மானம் போய்விடட்டும். இது மானீச உலகம், இது மானீச உலகம், வரவே இல்லாத மானீச உலகம். இதுவா சிவலோகம்? என் ஒற்றை விரலில் வலுவே இல்லாத கைலாசம். இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த வடிவத்தை உடலாய் பெற்ற எனக்கு இங்கு வரவேற்பில்லை, வாத்திய முழக்கங்கள் இல்லை, வான வேடிக்கைகள் இல்லை, ஏன் உட்கார கூட இடமில்லை. அடே அடே, என்னை இங்கே இழுத்து வந்தவன் எவன்? என்னை அழைத்து வர ஆணையிட்டவன் எவனடா? கலியனே, ஆங்கார புத்தியை ஓரம் வைத்து விட்டு உனக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள். யார் அவன்? எனக்கு வரமளிக்க அவனுக்கு என்ன தகுதி? அவர்தான் ஆதி சிவன், அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் பரவன். ஆதி சிவன், ஆதி சிவன். கேலி கூத்தாக இல்லை. எனக்கு வரமளிக்க ஈசன் என்று வருவதா? வானத்திற்கு ஒரு ஓலை இலக்கு கூறையிடுவதா? ஆழ்கடலுக்கு ஆழம் கொடுக்கிறேன் என்று ஒரு பால் கிணறு முன் வருவதா? சூரியனுக்கு ஒளி கேட்டு நான் மின்மினியிடம் மண்டியிடுவதா? அடே கிழட்டு முனிவரே, அடே கிழட்டு முனிவரே, கேட்ட வரங்களை வாரி வழங்க சுடலை காக்கும் அந்த சிவனுக்கு ஓட்டை தவிர வேற என்னடா உண்டு? புலித்தோலை போர்த்திக் கொண்டு உடுக்கை அடித்தபடி ஊர் சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு கூத்தாடிக்கு நான் கும்பிடு போட்டான். கேவலம்
என் புரோணி வம்ச கௌரவமே நாரி போய்விடும், நாரி போய்விடும். நீசனே, சற்று நிதானமாக கேள். உனது ஒவ்வொரு பிறவிக்கும் வரம் கொடுத்த பரமசிவம் இவர்தான். உன் ஆங்கார புத்தியை ஓரம் வைத்துவிட்டு உன் பிழைப்பை சம்பாதித்துக் கொள். உனக்கு வேண்டிய வரங்கள் என்ன வேண்டுமானாலும் தாராளமாக கேள். கேட்டதெல்லாம் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆம். அந்த இடம் இந்த சிவனுக்கு உண்டு என்றால் இவன் பலத்தை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பரமசிவனே, எனக்கு வரவழைக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு என்றால் இப்பொழுது இந்த இடத்திலேயே அழகிய நங்கை ஒருத்தியை படைத்து காட்டு பார்க்கலாம். இந்த உலகமே அவள் அழகை கண்டு வியக்க வேண்டும். என் உடலில் சரிபாதி பலம் அவளுக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒரு பெண்ணை நீ படைத்து விட்டால் அப்பொழுது உன்னை நான் நம்புகிறேன். எங்கே எங்கே படைத்து காட்டு பார்க்கலாம். சக்தி, கலியன் கேட்டபடி ஒரு கலிச்சியை படைக்க நீதான் ஆலோசனை வழங்க வேண்டும். சுவாமி, கலியன் தன் பலத்தை விட பாதி பலத்தில் ஒரு பெண்ணை கேட்டிருக்கிறார். அவனுக்கு அவனுடைய இடதுபுறத்தில் உள்ள விழா எலும்புல ஒன்று உருவி எடுத்து அதுவே பெண்ணாக படைத்து கொடுத்துள்ளது. சொக்கத்தங்கம் அழகிய வாயழகும், மேனியழகும், விழியழகும், அதன் வீச்சழகும் மூவர் தேவரையும் மோகமயமாக்க வந்த கார்குழல் மோகினே, வா, உன் மனப்பை எல்லாம் வாரி வழங்கவா, உன் இளமை முழுவதையும் எனக்கு இரையாக பரிமாறவா, வா. நமச்சிவாயா, ஈசனை கண்கொண்டு காண முடியாத கேவலம் 4 பேர் மத்தியில் நாயை விட கீழாக நீசக்கலியனின் மோகவரியை பாருங்கள். 4 சுவற்றுக்குள் நடக்கப்பட வேண்டிய நாகரிக உறவினை நடுரோட்டில் நடத்தும் நாணக்கெட்டினை இனி இந்த நாடே காணப்போகிறது. காமம் கண்ணை மறைக்கும் என்பதுதான் கலியுகத்தின் முதல் இலக்கணம். மோக மயக்க